ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடேயை செலிப்ரேட் பண்ணுறதுனால ஐ வாண்ட் டு ஷேர். நான் வந்து உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு தாட் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இன்றைய நாளில் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். அவர் நமக்காக மரித்து உயிர்த்த தேவனாக இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுற நேரம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, அவர் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நாம் செய்த பிழைகளுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்து நமக்காக மீண்டும் உயிர்த்ததானாயிருக்கு. இந்த நாட்கள்ல நிறைய நேரங்கள்ல நிறைய சிச்சுவேஷன் பீப்புள் கடந்து போறது வந்து, என்ன நேசிக்க யாரும் இல்லை, எனக்காக யார் இருக்கா, எல்லார் மனதிலையுமே இந்த ஒரு கேள்வி வந்து எப்பயுமே என்ன காணப்படும். எனக்காக யார் இருக்கா, என்ன நேசிக்க யார் இருக்கா, எனக்குன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்காக யார் இருக்கா. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்காக இயேசு இருக்கிறார். அவர் உங்களுக்காக வந்தது போல எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட இருக்கணுங்கிறதுக்காக, உங்களை வந்து அவருடைய அன்பால அரவணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவருடைய அந்த அன்பின் வெளிப்பாட்டின் மூலம் உங்களை அவரோட சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் உங்களுக்காக மரிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கோ நீங்க எப்பயுமே வந்து எனக்காக யார் இருக்கா, என்ன நேசிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக இயேசு இருக்கிறார். உங்களை நேசிக்க, உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மையையும், எல்லா விதமான அன்பையும், ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்காக அவர் எப்பொழுதுமே உங்க கூடவே இருக்கிறார். ஸோ நீங்க அவரை நம்பும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாக, உங்களுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்புள்ளதாக, உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம் நிறைந்ததாக என்ன செய்யும், காணப்படும். ஸோ இந்த குட் ஃப்ரைடேல நான் உங்களுக்கு சொல்ற ஒரு நல்ல தாட் இதுதான். ஸோ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எனக்காக யாரும் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்காக இயேசு இருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு எப்பொழுதுமே உங்களுக்காக, உங்க கூட எப்பொழுதுமே உங்க அருகில என்ன செய்து இருக்குது. ஸோ அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய அன்புல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யுங்க, வாழ ஆரம்பிங்க. God bless you all. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தாட்டோட, பவர்ஃபுல் தாட்டோட நான் என்ன செய்யறேன், உங்களை மீட் பண்ணேன். God bless you. ஹாப்பி குட் ஃப்ரைடே. ஸோ இந்த தாட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட என்ன செய்யும், ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் இந்த உலகத்துல அன்புக்காக ஏங்குறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல எனக்குன்னு யாரு இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வீடியோவை நீங்க ஷேர் பண்றதன் மூலம் அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, உங்களுக்காக ஜீசஸ் இருக்காரு, உங்களை நேசிக்கிறதுக்கு அவர் இருக்காருன்னு நீங்க என்ன செய்றீங்க, சொல்றீங்க. ஸோ இதை நீங்க ஷேர் பண்ணி அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. God bless you. Bye bye.